இப்போ நீங்கள் பார்க்குற வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பியருங்க. இந்த சூப்பர் நேப்பியர் என்னென்னா தண்டு வந்து உங்களுக்கு மிருதுவாகவே இருக்கும், சட்டுன்னு முத்தாது. அதே சமயத்தில் அதிக ஸ்பீடாக வளரக்கூடிய ஒரு ரகங்க. இந்த சூப்பர் நேப்பியர் விதைக்கரணையுமே நம்மக்கிட்ட இருக்குங்க. அதோடய ப்ரோட்டீன் கண்டென்ட்டு 18 to 20% ப்ரோட்டீன் கண்டென்ட்டு. கால்நடைகள் விரும்பி சாப்பிடுங்க, நிறையாவுக்கு வேஸ்ட் பண்ணாது. இதோடைய ஹார்வெஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 நாள் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டுங்க. செகண்ட் தேர்ட் ஹார்வெஸ்ட்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 நாளைக்கு ஒன்ஸ் ரெடி ஆகிடுங்க. அதே மாதிரி இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரணையும் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்கில் இருக்கும். இதோ பாருங்கள், உங்களுக்கு கால்நடைகள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ரகம் இந்த சூப்பர் நேப்பியருங்க. தமிழகத்தில் 90% ஆஃப் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பர் நேப்பியர் இருக்கும். இதோடைய ஹைட் வந்து மேக்ஸிமம் 10 அடிக்கு மேலே வரைக்குமே ஹைட் வருங்க. இதுக்கு வந்து இந்த ரகத்தில் வந்து பூ வராது. உங்களுக்கு கோஃபோர் கோஃபைலெல்லாம் பூ வரும், பட் இந்த ரகத்தில் உங்களுக்கு பூ வராதுங்க. இந்த சூப்பர் நேப்பியரை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 4 அடிக்கு பார் அமைச்சு நம்ம நடவு பண்ணியிருக்கோம். கரணை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முளைப்பு திறன் கொண்ட கரணை தான். நம்ம கரணைக்காகவே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கரணை வந்து பார்த்திங்கன்னா நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச கரணை. 3 மாதம் மினிமம் 3 மாதம் ஆகிற கரணை மட்டும்தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இதோ பாருங்கள், எல்லாமே நல்ல முளைப்பு திறன் கொண்ட கரணை தான். இதெல்லாம் பாருங்கள், பருவம் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு, இதுதான் பருவம். இப்போ இந்த கிளைமேட்டில் நம்ம வாங்கி போடும்போது உங்களுக்கு 100% உங்களுக்கு ஷுவராக உங்களுக்கு முளைப்பு திறன் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த சூப்பர் நேப்பியர் நம்ம இப்போ தான் நடவு பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டெம்ஸும் நல்லா உங்களுக்கு ஊட்டமாக இருக்கும். இதோ பாருங்கள், ஸ்டெம்ஸும் நல்லா ஊட்டமாக இருக்கும். உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து மறுபடியும் நம்ம அதில் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து குறைஞ்சிரும், ஸ்டெம்ஸோடைய திக்னஸ் குறைஞ்சிரும் உங்களுக்கு. அதனால் முளைச்சி வரும்போதே அதோடைய வீரியம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போடுக்கிறனுங்கிறதால எல்லாம் நல்லா திக்னஸாக இருக்குங்க. நம்ம கட்டவரல் சைஸ் இருக்கும் பாருங்கள், இதோடையும் ஊட்டமாக உள்ளார இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட்லேயே காட்டுறேன்.